பண்டைய தமிழ் மருத்துவம். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான விஷயங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அரிசி, சரிங்களா, சோறு, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவு பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட எங்களோட பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த தகவலை யாருக்காச்சும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பண்டை காலங்களில் இருந்து தொன்று தொட்டு தமிழ் மண்ணில் வந்துக்கிட்டு இருக்கு, சரிங்களா. தமிழர்களோட பாரம்பரிய உணவு அரிசி வகைகள். அரிசி வகைகளில் கிட்டத்தட்ட 400 வகைகள் இருந்ததாக குறிப்பு இருக்குங்க, சரிங்களா. 400 வகைகளுக்கு மேலே இருந்திருக்கு அரிசி வகைகள். ஆனால் இப்போது அரிசி வகைகள் மிக மிக குறைந்து போய் நம்ம அதிகபட்சமாக தேடுற ஒரு அரிசி பொன்னி அரிசியை நம்ம அதிகபட்சமாக தேடுறோம், சரியா. சரி, அரிசியில் 2 வகை இருக்குது, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, சரியா. புழுங்கல் அரிசி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து அதிக காலங்களுக்கு வீட்டில் பதப்படுத்தி வைத்து புழங்குவதற்காக தயாரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பெயர் பெற்றது, சரியா. அதை வந்து வேக வைத்து அதை மறுபடியும் வந்து வெயிலில் போட்டு பதன்படுத்தி அதை தோல் எல்லாம் உமியெல்லாம் நீக்கி அதை வந்து பதப்படுத்தி பயன்படுத்துகிற வழக்கம் இருக்குது. அப்படி பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தன்மை குறைந்து வயிற்றுக்கு இதமாகவும் நீண்ட நாட்களுக்கு அந்த அரிசியை நம்ம பயன்படுத்த ஏதுவாகவும் இருக்கும், சரியா. இப்படி தான் வந்து அரிசியை பயன்படுத்துவாங்க. அரிசியோட வளர்ச்சி காலம்னு பார்த்தீங்கன்னா 4 மாதத்துலேருந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரையும் இருக்குங்க, சரிங்களா. அதுக்கு மேலேயும் இருக்குது. அது ஒரு சில அரிசிகள் அது ரொம்ப ஹார்டாகவும் நல்ல ஒரு தடிமனாகவும் இருக்கும், சரிங்களா. நீங்கள் கேரளா அரிசி அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா குண்டு குண்டாக இருக்கும். இட்லி அரிசி, சரிங்களா, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, பாஸ்மதி, அதே போல் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி, செங்கவுனி, இது போல் ஏகப்பட்ட அரிசிகள் இருக்குது, சரிங்களா. இந்த அரிசிகளில் என்ன மகத்துவம், அதை பற்றி ஏன் இன்றைக்கி நம்ம பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருந்த அத்தனை உணவுகளையுமே தமிழர்கள் கைவிட்டு விட்டு அரிசியை மட்டுமே கைப்பற்றினர். காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சரியா. அப்படி ஏன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசியில் இல்லாத ஒரு சத்துக்களே கிடையாதுங்க. அரிசியில் மனித உடல் இயங்குவதற்கான அத்தனை சத்துக்களும் இருக்குது. நார் சத்துலேருந்து, புரோட்டீன்லேருந்து, கார்போஹைட்ரேட்லேருந்து, சரிங்களா, ஃபேட்லேருந்து அத்தனை சத்துக்களுமே அரிசியில் இருக்குது. இன்னும் இதை பற்றி ஒரு அற்புதமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீன பெருஞ்சுவர் கட்டுவதற்காக அரிசி வடித்த தண்ணீரை பயன்படுத்தியதாக குறிப்பு உள்ளது. சீன பெருஞ்சுவர், தி கிரேட் சைனா வால், அதை கட்டுவதற்காக அரிசி வடித்த தண்ணீரை பயன்படுத்தியதாக குறிப்பு உள்ளது, சரியா. ஏன்னா அது அவ்வளோ நீண்ட காலத்துக்கு திடமாகவும் நல்ல கட்டுமானமாகவும் இருக்கும்னு அப்போவே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போது அதை கட்டுறதுல தமிழ் மக்கள் பங்கு பெற்றிருக்கிறாங்கிறது நமக்கு புரியுது, சரியா. ஸோ அரிசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நோய்க்கு ஏற்றவாறு அரிசிகளை கைவிட்டு வேறு வேறு உணவுப் பொருளுக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். அது மிகவும் தவறான ஒரு கூற்று. அதிலிருந்து தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அரிசியை விட்டுட்டு வேறு உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, சரிங்களா. சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறம் ஓட்ஸு, இது போல் ஏகப்பட்ட, அதாவது அரிசிக்கு இணையாக ஒப்பிடக்கூடிய ஒரு உணவு இப்போ இருக்கிறது வந்து கோதுமை, சரிங்களா. இந்த கோதுமை வந்து நீர் சத்து இல்லாமல், சரிங்களா, நீரே இல்லாமல் விளைவிக்கக்கூடிய ஒரு பயிர். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் நீரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீரே இல்லாமல் தான் அது விளைவிக்கிறாங்க. இது வந்து ஒரு காலகட்டத்தில் அதிகபட்சமான கொள்முதல் செய்யப்பட்டது. அது வியாபாரத்துக்கு ஈடுபடுத்த போது வியாபாரம் ஆகவில்லை, அதுக்கு வாங்க மக்கள் முன்வரவில்லை. அதுக்காக திணிக்கப்பட்ட 1008 விஷயங்கள் தான் இது எல்லாமே, சரிங்களா. ஸோ நீங்கள் அரிசியை விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு பொருளுக்கு மாறும்போது வியாதிகள் குறையும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வியாதிகளே வராது. ஏன்னா எவ்வளோ பேர் மாறி இருக்கும். ஏன் வியாதிகள் என்ன போல? வியாதிகளுக்கு ஏற்றமாறு உணவுப் பொருட்களை மாற்றிக்கொண்டே போகணும்னு சொன்னாக்கா ஒரு ஸ்டேஜில் வியாதிகள் மட்டும்தான் மிஞ்சும். உணவுப் பொருட்கள் எதை சாப்பிட்றதுனே தெரியாது, சரிங்களா. அப்புறம் சாப்பிடாம வெறும் ட்ரிப்ஸ் மட்டும் தான் ஏற்றிக்கிட்டு பெட்டில் படுத்துட்ருக்கணும்.
அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வியாதியை போக வைக்கணும். அதை விட்டுட்டு உணவுப் பொருள், முக்கியமான உணவுப் பொருட்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அது வந்து தேவையில்லாத உணவுப் பொருட்களை எடுக்க சொன்னாங்க, இது வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம மாறினே போனோம்னா உடல்நிலை முற்றிலும் பாதிக்கப்படும். அடுத்த சந்ததியினர், உங்களோட மரபு வழியாக வந்து அடுத்த சந்ததியும் அது பாதிக்கும். ஸோ உங்களோட சந்ததியினருக்கு அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். அதனால் தயவுசெய்து அரிசின்றது தமிழர்களோட பாரம்பரிய பண்பாட்டு உணவு. இந்த உணவை நீங்கள் கைவிடாமல் எந்தெந்த அரிசி வகைகளில் என்னென்ன சத்து இருக்குது அதை படியுங்க. சரிங்களா? 1008 விஷயம் பார்க்குறீங்க, கூகுளில் பார்க்குறீங்க, நெட்டில் பார்க்குறீங்க. சரியா? இதில் என்ன இருக்குது, அதில் என்ன ப்ரோட்டீன் இருக்குது, நம்ம பர்கர் எடுத்தால் என்ன இருக்குது, KFC எடுத்தால் என்ன இருக்குது, சிக்கன் எடுத்தால் என்ன இருக்குது. சரிங்களா? இது போல் 1008 விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது அரிசிகளில் எத்தனை வகை இருக்குதுன்னு இன்றைக்கு வரைக்கும் ஏன் யாரும் பார்க்க மாட்டீங்க? அதை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு படிங்க. விவசாயிகளாக இருந்தாக்கா உங்களோட அப்பாக்களுக்கோ இல்லை உங்கள் அண்ணன்மார்களுக்கோ அந்த அரிசிகளை விதைக்க சொல்லுங்கள். சரிங்களா? அந்த அரிசிகளை விதைக்க சொல்லி அந்த அரிசியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பதப்படுத்திக்கிட்டு மீதியை வந்து அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு நியாயமான விலைக்கு விற்று விடுங்கள். சரியா? அப்படி இருக்கும்போது நீங்கள் இருக்கிற வீடும் நல்லாயிருக்கும், உங்களை சுற்றி இருக்கிற கிராமமும் நல்லாயிருக்கும். சரியா? அப்படி நல்லா இருக்கும் போது அவங்க மனநிலையும் நல்லாயிருக்கும், உடல்நிலையும் நல்லாயிருக்கும். நல்ல மனிதத்தன்மை நிறைந்த ஒரு பூமியை நீங்கள் உருவாக்க முடியும். ஒரு சின்ன விஷயம் இதுலேருந்து எப்படி இதெல்லாம் சும்மா இதெல்லாம் பில்டப் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து சாத்தியம்தாங்க. சரிங்களா? சும்மா நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம், அதில் இருக்கிற ஒரு பிரசாதத்தை 4 வீட்டுக்கு கொடுத்தோடனே அவங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. சரியா? அது வந்து ஒரு ஷேரிங், அதில் வந்து ஒரு நன்மை உருவாகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உருவாக்குன ஒரு உணவுப் பொருளை பரிமாறும் போது இல்லைன்னா வந்து பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் அதை குறைந்த விலைக்கு நியாயமான விலைக்கு விற்று விடும்போது அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு நல்ல எண்ணம் உருவாகும். சமுதாயத்தில் மக்களுக்கு ஒரு மனித நேயம் உருவாகும். ஒரு நல்ல ஒரு பிணைப்பு இருக்கும். சரியா? எதிரிகள் என்பது நாம் உருவாக்கி கொள்வது தான். அதை மாற்றுவதும் நம்மளால் முடியும். ஸோ இது போல் வந்து நீங்கள் செய்து பழகுங்க. விவசாயத்தில் இப்போது எந்த ஒரு காய்கறிகள் எந்த ஒரு விவசாயம் செய்தாலும் நல்ல விலை நிர்ணயிக்கப்படுகிறது. மக்களுக்கு வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது. எல்லா பச்சை காய்கறிகள் நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிட முற்படுறாங்க. அதனால் நீங்கள் விவசாயத்தை கைவிடாதீங்க. நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருங்க, இல்லைன்னா நீங்கள் எந்த துறையில் வேணா இருங்க. சரியா? நீங்கள் ஒரு லெக்சரராக இருங்க, எதுவாக வேணா இருங்க. பட் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலத்தை சரியாக பயன்படுத்தி அதுக்கான ஒரு உணவுப் பொருளை உருவாக்க நீங்கள் முற்பட வேண்டும். சரியா? கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யணும். இதன் அடிப்படையில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வேறு பதிவில் பார்க்கலாம். சரியா? ஸோ இது போல் விஷயங்கள் நீங்கள் ரொம்ப உஷாராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உருவாக்கக்கூடிய அரிசி வகைகளை உங்களோட சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. சரிங்களா? நீங்கள் அரிசி விவசாயம் செய்யும் போது உங்களால் மாடுகளை வளர்க்க முடியும். அதுக்கு தேவையான உணவுப் பொருள் அதில் வரும். ஆடுகளை வளர்க்க முடியும். அதற்கான சுழற்சி முறை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ இது போலெல்லாம் நீங்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது மறுபடியும் உங்களுக்கு அந்த பழைய காலத்தோட அந்த இன்பங்கள், அந்த சந்தோஷங்கள், அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகிறத உங்களால் உணர முடியும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? உடல் அளவுலேயும் சரி, மனதளவுலேயும் சரி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் நீங்கள் அரிசி வகைகளை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? ரொம்ப கவனமாக இருங்க. வியாபாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து நமக்குன்னு ஒரு உணவுப் பொருளை தேர்ந்தெடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பொருளுக்கான விலை வந்து நியாயமாக நிர்ணயிக்கப்பட வேண்டும். அது நீங்கள் தனிப்பட்டு நீங்கள் உங்களோட சர்க்கிளில் நீங்கள் முடிவெடுத்தாலும் சரி, இல்லை ஒட்டு மொத்தமாக இதுக்கான விலை நிர்ணயிக்கப்படுற இடத்துல விலைகள் வந்து நியாயமாக நிர்ணயிக்கப்பட்டாலும் சரி, இதை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களோட குழந்தைகள், உங்களோட பேரமார்கள், உங்களோட சொந்த பந்தங்கள் அதே விலைக்கு அதை வாங்கி சாப்பிட முடியும். ஏன்னா அரிசி ஒன்று தான் ஏழைக்கும் சரி பணக்காரர்களுக்கும் சரி ஒரு சமமான உணவு.
இப்போது நீங்கள் அது வந்து விலை வந்து ரொம்ப ஏற்றத்தில் போய்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஏழைகளால் அதை கூட வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் போயிடுவாங்க. அதனால் தயவுசெய்து எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு நியாயமான விலைகள் கொடுத்து மக்களுக்கு கொடுக்க பழகுங்கள், சரிங்களா? நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க, உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, இல்லை அந்த கடையில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து வேற ஒரு கடையிலையும் அதுக்கான விலை வந்து நியாயமாக்கப்படும். அதுக்கு சாத்தியம் இருக்குது, முயற்சி பண்ணுங்கள், சரியா? விலை ஏற்றிக்கிட்டே போனாலும் அது வந்து உங்கள் பிள்ளைகள் வாங்கும் போது அதே விலையில் ஃப்யூச்சரில் வந்துடும். அது ரொம்ப கஷ்டம் தானே, யாராக இருந்தாலும் கஷ்டம்தான். அதனால் முடிந்த வரைக்கும் எல்லாத்தையும் வந்து அனுசரித்து கட்டுப்படுத்தி வாழ பழகுங்கள், உதவ பழகுங்கள், சரியா? அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி.